மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ஃபோனில் இந்த வீடியோ இப்போ வந்திருக்குன்னா அது வெறும் தற்செயல் கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே விளையாட்டாக போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் நிலைமை மாறப்போகுது. பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுதுன்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஆபத்தும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, உங்களுக்கே தெரியாத நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நபரால் நடக்கக்கூடாதது எல்லாம் நடக்க போகுது. அந்த நபரை சமாளிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி உங்க மேல இருக்கிற அந்த திருஷ்டியும் கெட்ட சக்தியும் விலகணும்னா உங்க குலதெய்வத்தோட பேரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. குலதெய்வத்தோட பேரை உச்சரிக்கும் போதே அந்த அரண் உங்களை சுற்றி உருவாக ஆரம்பிக்கும். கமெண்ட் செஞ்ச கையோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து வைங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிதுன ராசி நண்பர்களே, உங்கள் கஷ்ட காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. உங்கள் தலைவிதியை மாற்றப்போகும் ஒரு பொற்காலம். ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் அந்த 4 பேரிடம் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும். அவர்கள் யார், அவர்கள் ஏன் ஆபத்தானவர்கள் தெரிந்து கொள்ள நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் வாழ்வின் இருண்ட பக்கங்களை புரட்டி பார்க்கும் ஒரு முக்கியமான தருணம் இது. இதுவரை நீங்கள் அனுபவித்த சொல்லும் துயரங்களும் கண்ணீரும் எதற்காக தெரியுமா? உங்கள் கடந்த கால கர்ம வினைகளின் தொடர்ச்சியே. அந்த வழிகள் உங்கள் கடந்த கால கஷ்டங்களையும் இனி பிறக்க போகும் பொற்காலத்தையும் பற்றி மிக விரிவாக காண்போம். மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் பிறக்கும் போது 2 விதமான மன போராட்டங்களோடு தான் பிறந்திருக்கிறீர்கள். வெளியே சிரித்த முகத்தோடு தெரிந்தாலும் உங்கள் உள்ளுக்குள் ஒரு தீராத ரணமும் தனிமையும் எப்போதும் குடிகொண்டிருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய வழி என்பது துரோகம். நீங்கள் யாரை உயிராக நினைத்தீர்களோ, யாருக்காக உங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்தீர்களோ அவர்களே உங்கள் முதுகில் குத்திய தருணங்கள் ஏராளம். நாம் இவ்வளவு செய்தும் நமக்கு இப்படி நடக்கிறதே என்று நீங்கள் புலம்பாத நாட்களே கிடையாது. பொருளாதார ரீதியாக பார்த்தால் கையில் பணம் வரும்போது அதை அனுபவிக்க முடியாத ஏதோ ஒரு தடை உங்களை சூழ்ந்திருக்கும். ஒரு பக்கம் வருமானம் வந்தால் மறுபக்கம் எதிர்பாராத செலவுகள் வந்து கதவை தட்டும். வாழ்க்கையில் எப்போதுதான் நிம்மதியாக ஒருவேளை உணவை உண்போம் என்கின்ற ஏக்கம் உங்கள் ஆழ் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. உறவினர்கள் உங்களை ஒரு கருவியாக மட்டுமே பார்த்தார்கள். உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்போது ஓடி வந்து உதவ ஒரு ஜீவன் கூட இல்லாத அனாதை நிலையை பலமுறை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஆரோக்கிய ரீதியாகவும் நீங்கள் பல போராட்டங்களை சந்தித்திருப்பீர்கள். தீராத உடல் உபாதைகள், மன உளைச்சல், தூக்கமில்லாத இரவுகள் என உங்கள் கடந்த கால ஒரு முட்டுக்கட்டையாகவே இருந்தது. குறிப்பாக உங்கள் ராசிக்கு அஷ்டம சனி மற்றும் 7 சனியின் தாக்கங்கள் இருந்த காலங்களில் நீங்கள் இழந்தவை அதிகம். மானம், மரியாதை, செல்வம் என அனைத்தையும் இழந்து நடுத்தெருவில் நின்ற நிலையை நினைத்து கூட நீங்கள் இன்று கண் கலங்கலாம். ஆனால் நண்பர்களே, இதோ இப்போது காலம் மாறப்போகிறது. உங்கள் தலையெழுத்தையே மாற்றப்போகும் ஒரு மகா உன்னதமான காலம். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு கர்ம வினையாக கழிந்து விட்டது. இனி உங்கள் வாழ்வில் வசந்தம் வீச போகிறது. இழந்த பெருமைகளை மீண்டும் அடைய போகிறீர்கள். தடைபட்ட திருமணங்கள் நடக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். தீராத கடன்கள் தீர வழி பிறக்கும். இந்த பொற்காலத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த 4 நபர்களிடம்தான். உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் உங்களை மீண்டும் படுகுழியில் தள்ள காத்திருக்கிறார்கள். அவர்கள் உங்கள் நண்பர்களாகவோ அல்லது உறவினர்களாகவோ கூட இருக்கலாம். உங்கள் ரகசியங்களை யார் இடமும் பகிராதீர்கள். உங்கள் வாழ்வின் திருப்பு முனை நம்பிக்கையோடு இருங்கள். இறைவனின் அருள் இப்போது உங்கள் பக்கம் திரும்பி இருக்கிறது. உங்கள் கஷ்டங்கள் யாவும் பனியை போல விலகும் காலம் இது. மிதுன ராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையின் சாதாரண நாட்களாக இருக்க போவதில்லை. இவை உங்கள் விதியை மாற்றி எழுத போகும் மகா உன்னதமான நாட்கள். இவ்வளவு காலம் உங்களுக்கு செய்த அநீதிகளுக்கு எல்லாம் பரிகாரம் தேடும் விதமாக இந்த கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு சாதகமாக மிக உச்ச நிலையில் அமைய போகிறது. அன்றைய தினம் விடியும் போதே ஒரு புதிய தெம்பும் உற்சாகமும் உங்கள் மனதிற்குள் குடிகொள்ளும். இதுவரை நீங்கள் எதை தொட்டாலும் தடையாக இருந்த காரியங்கள் அனைத்தும் இன்று தானாகவே கைகூட தொடங்கும். நீண்ட நாட்களாக அரசிடமிருந்தோ அல்லது தனியார் நிறுவனங்களிடமிருந்தோ வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் உங்களை தேடி
வரும். வராத கடன்கள் வசூலாகும். உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிப்பதால் இத்தனை நாள் நீங்கள் அனுபவித்த பொருளாதார நெருக்கடிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். நிலம் சம்பந்தமான சிக்கல்கள் இருந்திருந்தால் அன்று அதற்கான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு திசையிலிருந்து பண வரவு ஏற்பட்டு உங்கள் வங்கி கணக்கு நிரம்பும். இது உங்கள் இத்தனை கால இயக்கத்தை தீர்க்கும் ஒரு மருந்தாக அமையும். இது உங்கள் உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் வானமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அங்கீகாரம் கிடைக்கப் போகும் நாள். அலுவலகத்தில் நீங்கள் செய்த சாதனைகளை இதுவரை யாரும் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று உங்கள் மேல் அதிகாரிகளே வியந்து பார்க்கும் அளவிற்கு உங்கள் திறமை வெளிப்படும். பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான ஆணைகள் உங்கள் கைகளில் கிடைக்க வாய்ப்புள்ளது. வேலையில்லாமல் தவித்த மிதுனராசி இளைஞர்களுக்கு அவர்கள் தகுதிக்கேற்ற ஒரு கௌரவமான வேலைவாய்ப்பு அன்று அமையும். சொந்தமாக தொழில் தொடங்கும் எண்ணம் இருப்பவர்களுக்கு அதற்கான முதலீடுகளும் சரியான கூட்டாளிகளும் தானாகவே அமைவார்கள். உங்கள் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி லாபம் பன்மடங்கு பெருகும். உங்கள் பெயர் சமூகத்தில் ஓங்கி ஒலிக்கும். கௌரவமும் அந்தஸ்தும் தானாகவே வந்து சேரும். இனி வரக்கூடிய நாட்கள் இது உங்கள் மன அமைதிக்கும் குடும்ப மகிழ்ச்சிக்குமான நாட்கள். இத்தனை காலம் உங்கள் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் அனைத்தும் அன்றோடு முடிவுக்கு வரும் காலகட்டம். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் அந்யோன்யம் கூடும். பிள்ளைகளால் இருந்த மன கவலைகள் நீங்கி அவர்களால் உங்களுக்கு பெருமைகள் வந்து சேரும். உங்கள் வீட்டில் மங்கள செய்திகள் வந்து சேரும். தடைபட்ட சுபகாரியங்கள் மீண்டும் தொடங்க வழி பிறக்கும். உங்கள் குலதெய்வத்தின் பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும் என்று சொன்னால் அது மிகை ஆகாது. அது ஒரு லாட்டரியாகவோ பரம்பரை சொத்தாகவோ அல்லது திடீர் பணவரவாகவோ இருக்கலாம். மன நிம்மதியுடன் நீங்கள் உறங்க செல்வீங்க. இந்த பொற்கால நாட்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காலையில் சீக்கிரம் எழுந்து நீராடி உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு அன்றைய காரியங்களை தொடங்குங்கள். உங்கள் பேச்சில் நிதானமும் செயலில் வேகமும் இருந்தால் நீங்கள் அடைய போகும் வெற்றி உங்களை அடுத்த பல ஆண்டுகளுக்கு ஒரு ராஜ வாழ்க்கை வாழ வைக்கும் என்பதில் ஐயமில்லை. மிதுனராசி நண்பர்களே, நம்பிக்கையோடு காத்திருங்கள். உங்கள் பொற்காலம் தொடங்கிவிட்டது. மிதுனராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் பிறந்துவிட்டது என்று நாம் மகிழ்ச்சி அடைந்தாலும் அதே சமயம் உங்கள் வெற்றியை தடுக்க காத்திருக்கும் அந்த 4 விதமான மனிதர்களை பற்றி நீங்கள் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பதிவின் மிக முக்கியமான பகுதிதான் இது. உங்கள் ராசிக்கு கிரகங்கள் தரும் அதீத சக்தியை இந்த 4 நபர்களும் சிதைக்கக்கூடும் என்பதால் இவர்களிடம் நீங்கள் ஒரு வேலி கட்டி தனித்து இருப்பது மிகவும் அவசியம். முதலில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு முகத்திற்கு நேராக புகழ்ந்து பேசி பின்னால் குளிபறிக்கும் செய்வார்கள். இவர்கள் எப்போதும் உங்கள் அருகில் இருந்து கொண்டு உன்னால் தான் இது முடியும், நீயே சிறந்தவன் என்று ஐஸ் வைப்பார்கள். ஆனால் உங்கள் பலவீனங்களை ஆராய்ந்து சரியான நேரம் வரும்போது உங்கள் முதுகில் குத்துவதற்கு அவர்கள் சிறிது கூட தயங்க மாட்டார்கள். மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள் மற்றவர்களின் பாராட்டுகளில் மயங்கி விடுவீர்கள் என்பது இவர்களுக்கு தெரியும். எனவே உங்கள் வெற்றியை பற்றி யாரிடமும் தம்பட்டம் அடிக்காதீர்கள். உங்கள் திட்டங்களை ரகசியமாக வைத்திருங்கள். உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆஹா ஓஹோ என்று பாராட்டுபவர்களின் கண்களில் இருக்கும் பொறாமை தீயை அடையாளம் காண கற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக, இக்கட்டான நேரத்தில் மட்டும் உங்களை தேடி வரும் சுயநல உறவுகள் மற்றும் நண்பர்கள். இத்தனை காலம் நீங்கள் கஷ்டப்பட்டது போதும் எட்டி பார்க்காத இவர்கள் இப்போது உங்களுக்கு பொற்காலம் பிறந்துவிட்டது, கையில் பணம் புழங்குகிறது என்பதை அறிந்தவுடன் தேனீக்கள் போல் உங்களை மொய்ப்பார்கள். நானும் உன் உறவினர்தான், எனக்கும் உனக்கும் பழைய காலத்து சொந்தம் இருக்கிறது என்று பாசமழை பொழிவார்கள். இவர்களிடம் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த யாரிடமும் பெரிய தொகையை கடனாக கொடுக்காதீர்கள். நீங்கள் கொடுக்கும் பணம் உங்கள் தர்ம சிந்தனையால் கொடுக்கப்படலாம், ஆனால் அது மீண்டும் உங்கள் கைக்கு வராது என்பதுதான் கசப்பான உண்மை. உங்கள் இரக்க குணத்தை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள பார்ப்பார்கள். மூன்றாவதாக, எப்போதும் எதிர்மறையான எண்ணங்களை உங்கள் மனதில் விதைக்கும் நம்பிக்கையற்ற மனிதர்கள். நீங்கள் ஒரு புதிய காரியத்தை தொடங்கப் போகிறேன் என்று சொன்னால் போதும், இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது, ஏற்கனவே நீ தோற்று போனது நினைவிருக்கா என்று உங்கள் பழைய காயங்களை நோண்டுபவர்கள். உங்கள் தன்னம்பிக்கையை சிதைப்பதே இவர்களின் ஒரே நோக்கம். மிதுனராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே 2 விதமான மனநிலை இருக்கும் என்பதால் இவர்களது பேச்சு உங்கள் மனதில் தேவையற்ற குழப்பத்தையும் அச்சத்தையும் உண்டாக்கும். உங்கள் கனவுகளை கொலை செய்யும் இத்தகைய மனிதர்களிடமிருந்து இந்த
நாட்களில் தொலைபேசி வழியாக கூட தொடர்பு கொள்ளாமல் இருப்பது உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும். 4வதாக உங்களை பற்றி ரகசியங்களை தெரிந்து கொண்டு அதை வைத்தே உங்களை மிரட்டும் அல்லது பிறரிடம் தவறாக சித்தரிக்கும் ஒற்றர்கள் இவர்கள் உங்கள் குடும்பத்திற்குள்ளேயே இருக்கலாம் அல்லது உங்கள் தொழில் செய்யும் இடத்தில் இருக்கலாம். உங்கள் பலம் எது பலவீனம் எது என்பதை நன்கு அறிந்து இவர்கள் உங்கள் வெற்றிக்கனியை கைகூடும் நேரத்தில் ஏதேனும் ஒரு பழைய பிரச்சனையை தூண்டிவிட்டு உங்கள் கவனத்தை திசை திருப்புவார்கள். உங்கள் வீட்டில் நடக்கும் எந்த ஒரு ரகசியத்தையும் உங்கள் தொழில் ரகசியங்களையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். சுருக்கமாக சொன்னால் இந்த நாட்களில் உங்கள் மனமே உங்கள் மிகப்பெரிய ஆயுதம். மிதுனராசி நேயர்களே, உங்கள் கடந்த கால கர்ம வினைகள் நீங்கி பிறக்கப் போகும் பொற்காலத்தை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் செய்ய வேண்டிய எளிய அதே சமயம் மிக சக்தி வாய்ந்த பரிகாரங்களை இங்கே காண்போம். இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு தலைகளை உடைத்து வெற்றியை தரும். முதலாவதாக மிதுனராசிக்கு அதிபதியான புதன் பகவானின் அருளை பெற நீங்கள் செய்ய வேண்டியது பச்சை பயிறு தானம். இந்த 3 நாட்களில் காலையில் ஒரு கைப்பிடி பச்சை பயிரை ஊற வைத்து அதனை பறவைகளுக்கோ அல்லது பசுமாட்டிற்கோ உணவாக வழங்குங்கள். இது உங்கள் ஜாதகத்தில் உள்ள புத தோஷங்களை நீக்கி அறிவாற்றலையும் சரியான முடிவெடுக்கும் திறனையும் கொடுக்கும். இதனால் பண வரவில் இருந்த தடைகள் நீங்கும். 2வதாக உங்கள் குலதெய்வ வழிபாடு. எத்தனையோ கோவில்களுக்கு சென்றாலும் உங்கள் குலதெய்வத்தின் அனுமதியின்றி எந்த ஒரு யோகமும் முழுமை பெறாது. இந்த 3 பொற்கால நாட்களிலும் உங்கள் வீட்டின் பூஜை அறையில் குலதெய்வத்தை மனதார நினைத்து ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள். என் கடந்த கால கஷ்டங்கள் தீர வேண்டும், இனி வரும் காலம் சுகமாக அமைய வேண்டும் என்று உருகி வேண்டிக் கொள்ளுங்கள். இது உங்கள் குடும்பத்தில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை விரட்டியடிக்கும். 3வதாக விஷ்ணு சகஸ்கர நாமம் அல்லது பெருமாள் வழிபாடு. மிதுனராசிக்காரர்களுக்கு பெருமாள் வழிபாடு என்பது ஒரு கவசம் போன்றது. புதன்கிழமைகள் அன்று வரும் நாட்களில் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்கள். துளசி தீர்த்தத்தை பருகுவது உங்கள் உடலில் உள்ள நச்சுக்களையும் மனதில் உள்ள குழப்பங்களையும் நீக்கி ஒரு தெளிவான பாதையை காட்டும். 4வதாக ஏழை எளியவர்களுக்கு செய்யும் அன்னதானம். குறிப்பாக உடல் ஊனமுற்றோருக்கோ அல்லது முதியவர்களுக்கோ உங்களால் முடிந்த உணவை நீங்கள் ஒரு முறையாவது வழங்குங்கள். தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பது பழமொழி. நீங்கள் செய்யும் இந்த ஒருவேளை தானம் உங்கள் பூர்வ ஜென்ம பாவங்களை கரைத்து உங்களுக்கு வரவேற்கும் அந்த பெரிய அதிர்ஷ்டத்தை விரைவுபடுத்தும். 5வதாக மௌன விரதம் மற்றும் நேர்மறை எண்ணங்களை நீங்கள் வீண் விவாதங்களை தவிர்த்து முறிந்தவரை அமைதியாக இருங்கள். காலை எழுந்தவுடன் இன்று எனக்கு அனைத்தும் நன்மையாக நடக்கும் என்று 3 முறை சொல்லுங்கள். உங்கள் சொல்லே உங்களுக்கு மந்திரமாக மாறி பழிக்கும் காலம் இது. மற்றவர்களை பற்றி பேசுவதை தவிர்த்து உங்கள் இலக்கில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். மிதுன ராசி நண்பர்களே, இந்த எளிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் இருந்த இருள் விலகி ஒளிமயமான எதிர்காலம் பிறக்கப் போவது உறுதி. நம்மளுடைய சேனலை நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அன்றாட வீடியோக்களை தவறாமல் பாருங்கள். உங்கள் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்க வழி இதில் உள்ளது. உங்கள் வாழ்வின் அனைத்து நலன்களையும் பெறுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.